அனைவருக்கும் வணக்கம். முருகனருள் ஜோதிடம் எனும் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் வெள்ளத்துறை. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஜோதிட தகவல்கள், ஆன்மீக தகவல்கள் நம் சேனலில் பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வழியில் இந்த பதிவு குருப்பெயர்ச்சி பலன்கள் பார்க்க உள்ளோம். 12 ராசிக்கும் தனித்தனியாக குருப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல இந்த குருப்பெயர்ச்சி இந்த குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை 1/5/2024 மாலை 5:21க்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். இந்த குரோதி வருடத்தை பொறுத்தளவு பெரிய பெயர்ச்சி என்று சொல்லக்கூடியது ராகு கேது பெயர்ச்சியோ சனி பெயர்ச்சியோ இந்த ஆண்டு கிடையாது. 2024லையும் கிடையாது. இந்த குரோதி வருடத்தில் குரு பெயர்ச்சி மட்டும்தான். வருகிற சித்திரை 18ஆம் தேதி 1/5/2024 நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி மட்டும்தான். இந்த குரு பெயர்ச்சி என்றாலே மக்கள் மனதில் சில விழிப்புணர்வுகள், குரு பெயர்ச்சி நம்ம ராசிக்கு நல்லது நடக்குமா, நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மக்களிடையே பெரிய எதிர்பார்ப்பை இப்போ ஏற்படுத்தியுள்ளது. ஜோதிடத்தின் மீது மக்களுக்கு அதிக நம்பிக்கை வந்து இந்த குரு பயிற்சி என்றால் நம்ம வாழ்க்கையில் நிறைய ஏற்றங்கள் இருக்கும், குரு நமக்கு நல்லது பண்ணுவார் என்கிற மக்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அது உண்மைதான். குரு என்றாலே ஒரு முழு சுபக்கிரகம். நவக்கிரகத்தில் முழு சுபக்கிரகம் யார் என்று பார்த்தால் குரு தான். இந்த குருவை வைத்தே ஒரு ஜாதகத்தை முழுமையாக நம்ம கணிக்க முடியும். ஒரு ஜாதகத்தில் 8 கிரகங்கள் சரியில்லாத நிலையில் இருந்து குரு மட்டும் வலிமை பெற்று சரியில்லாத கிரகங்களை பார்த்தாரே ஆனால் அந்த கிரகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நன்மையைத்தான் தரும். அந்த மாதிரி குருவை வைத்தே ஜாதகத்தை கணித்து விடலாம். குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்க்க சகல தோஷங்களும் விலகும். ஒருவருக்கு செவ்வாய் தோஷமாக இருக்கலாம், மாங்கல்ய தோஷமாக இருக்கலாம், புத்திர தோஷமாக இருக்கலாம், பித்திருக்கள் தோஷமாக இருக்கலாம், ஒரு கிரகம் நீச்சம் பெற்று இருக்கலாம். இது எப்படி இருந்தாலும் அந்த இடத்தை, அந்த கிரகத்தை இந்த குரு பகவான் பார்த்து விட்டால் அந்த தோஷ நிவர்த்தி ஆகிவிடும். அந்த நீச்சம் பெற்ற கிரகம் நீச்ச பங்கமாகி ராஜயோகம் செய்யக்கூடிய அமைப்புக்கு மாறிவிடும். அந்த அளவுக்கு குரு பகவானுக்கு முழு பவர் உண்டு. முழு சுபக்கிரகம் குரு பகவான். ஆகையால் குரு பார்வை எந்தெந்த இடங்கள்லாம் படுதோ அது அந்த ஸ்தானங்கள் வலுப்பெறும். அப்படி நவக்கிரகத்தில் முழு தன்மையோடு இருக்கக்கூடிய குரு பகவான் வருடத்திற்கு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆவார். ஒரு வருடத்திற்கு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆவார். அவர் 12 ராசியையும் கடக்க 12 ஆண்டுகளாகும். இப்பொழுது குரு பகவான் இந்த சோபக்கிரு வருடத்தில் மேசராசியில் இருக்கிறார். அவர் வருகிற குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இதுதான் இந்த குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி 12 ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம். குரு பெயர்ச்சி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். அதன்படி மீன ராசி அன்பர்களே, அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம் கொண்ட மீனராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குங்கிற பார்ப்போம். இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த 2லிருந்து குரு 3ஆம் இடத்துக்கு ரிஷபத்துக்கு, மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். இது மீனராசிக்கு 3ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். ராசி அதிபதி 3இல் போய் மறைகிறார். ராசி அதிபதி 3இல் மறையலாமான்னா 2இல் இருக்க விட 3இல் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. 2இல் இருக்கும்போது பொருளாதாரத்தையும் தனத்தையும் கொடுத்துக்கிட்டு இருப்பார். இப்போ 3ஆம் இடத்துல ராசி அதிபதி மறைகிறார். பட் மறைஞ்சாலும் அவருடைய பார்வைக்கு பலன் உண்டு, அதில் எந்த மாற்றம் இல்லை. அவர் எந்தெந்த ஸ்தானத்தெல்லாம் பார்க்காரோ அதெல்லாம் மீனராசிக்கு நன்மையை கொடுக்கும். ஏன்னா அவர் உங்கள் ராசி அதிபதி. அவர் மறைந்தாலும் அவர் பார்வைக்கு பலன் உண்டு. அவர் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்காரு, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்காரு, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்காரு. இந்த 3 பார்வைக்கும்
பலன் உண்டு. இந்த 3 பார்வையும் ஒரு முக்கியமான ஸ்தானமாகும் மீனராசி அன்பர்களுக்கு. ஆகையால் இந்த 3 ஸ்தானத்தை பார்ப்பதால் மீனராசிக்கு நன்மையே தான் நடக்கும், தீமை நடக்காது. அவர் மறைந்தாலும் இந்த 7ஆம் இடம்ங்கிறது வந்து சமசப்தமமாக 7ஆம் இடம் மீனத்துக்கு 7ஆம் இடம் கன்னி. இந்த 7ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு நீங்கும். திருமண தடை எது இருந்தால் திருமணம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு. மனைவியாருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா மனைவியாருக்கு உடல்நிலை சரியாகும். மனைவி வழியில் எதுவும் சொத்து எதுவும் வர வேண்டியிருந்துச்சுன்னா மனைவி வழியில் கிடைக்கும். மனைவியாருக்கு எதுவும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். மனைவி வழியிலாக பொருளாதாரத்தில் நல்ல நிலையை கொடுக்கும் 7ஆம் இடத்தை பார்ப்பதால். நண்பர்களிடையே நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். பார்ட்னர் தொழில் பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்லா இருக்கும். நண்பர்களால் சில ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களால் சில தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய நிகழ்வு. இதெல்லாம் 7ஆம் இடத்தை கன்னியை குரு பார்ப்பதால் மீனராசிக்கு நடக்கக்கூடிய நன்மைகள். அதுவோ 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். பாக்கியஸ்தானத்தை குரு பார்த்தா எல்லா விதத்துலேயும் பணம் வரும். பாக்கியஸ்தானங்கிறது ஒரு முக்கியமான ஸ்தானம். 9ஆம் இடங்கிறது பணத்துக்கு பற்றாக்குறை இருக்காது. ஏதாவது ஒரு வழியில் பணத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் அந்த 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால். தகப்பனாருடைய சொத்து எதுவும் பிரச்சனை இருந்தால் அது முடிவுக்கு வரும். தகப்பனாருடைய உடல்நிலை நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஏதாவது பதவி உயர்வு கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். பாக்கியஸ்தானத்தை பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வரும். பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பதால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். மாணவ மாணவியர்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வரும். உயர்கல்விக்கு நல்ல கல்வியில் சேரக்கூடிய வாய்ப்புகள் வரும். படித்து முடித்த இளைஞர்களுக்கு படித்த கல்விக்கு தகுந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வரும். இதெல்லாம் 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் கிடைக்கும். 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய மகரத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபங்கள் ஏற்படும். எடுக்கிற முயற்சி அனைத்து வெற்றி பெறும். லாபத்துக்கு எந்த குறைபாடு இருக்காது. அவர் குரு உங்களுக்கு மறைந்தாலும் இந்த பார்வை பூரா உங்களுக்கு நன்மை செய்யுது. மூத்த சகோதரர்களால் இடைந்த கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு நீங்கும். சகோதரர்களால் ஆதரவு கிடைக்கும். 11ஆம் இடத்தை குறிப்பாக லாபம் மேலும் 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 தொழிலில் கூடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து குரு பார்க்கக்கூடிய பார்வைக்கான பலன்கள். இருந்தாலும் உங்களுக்கு விரயச்சனி ஓடிக்கிட்டு இருக்கிறால் பணம் பொருளாதாரம் வந்தாலும் பணம் நிறைய விரயமாகக்கூடிய காலகட்டங்கள் இது. அதனால் சுப விரயமாக மாற்றிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் குரு 3ஆம் இடத்துக்கு மறைவதால் குருஸ்தலம் சென்று குரு பகவானை வழிபட்டுவாங்க. மேலும் மேலும் நன்மைகள் நடக்கும். இந்த குரு பயிற்சி அவ்வளவு உங்களுக்கு பாதிப்பு இல்லை. 100க்கு 70லிருந்து 75% நன்மை நடக்கும் என்று சொல்லி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.